ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் செய்தி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனி அவர்கள் லீட் ரோலில் நடித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். அண்ட் இந்த திரைப்படத்தை லியோ ஜான் பால் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு. மீனாட்சி சௌத்ரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக்கில் பியூட்டிஃபுல்லான கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்துல இருந்து சிட்டுக்கு பாடல் வந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சாங் இப்போ சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60+ மில்லியன் வியூஸில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அனன்யா பாண்டே மியாமி ஃப்ளோரிடா போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸை வாங்க பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார்னுடைய தயாரிப்பில் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் ராமுடைய டிரெக்ஷனில் ஜூலை 4 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். ஏன்னா மிர்ச்சி சிவாவுடைய படங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹியூமர் சென்ஸோட இருக்கும். அண்ட் ராமுடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இவங்க 2 பேருடைய காம்போல எப்படி இருக்க போகுன்ற எதிர்பார்ப்போட அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலரும் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது படத்தை பார்க்கணுன்ற கியூரியாசிட்டின்னு அதிகப்படுத்தியிருக்கு. ரம்யா பாண்டியனுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கும் போது அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி பேட்டர்னில் லெஹங்காவில் பியூட்டிஃபுல்லாக பிரைட் எல்லோவில் அழகாக இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷனில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் ஷியான் ராவனுடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனல் படமாக கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி ட்ராமா. அண்ட் இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கல்யாணி பிரியதர்ஷினி இப்போ ரீசெண்டாக கொரியா போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். நெல்சன் வெங்கடேசனுடைய டைரக்ஷனில் அதர்வா மற்றும் நிமிஷா சஜினுடைய நடிப்பில் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் டிஎன்ஏ. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஒலிம்பியா மூவிஸ் வந்து தயாரிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து மலேசியாலையும் சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது. ஸோ இதை முன்னிட்டு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் இன் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் என்ற போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. சான்வி மேகனா பியூட்டிஃபுல் ரஃபிள் பேட்டர்ன் ஸ்லீவ்ஸில் இருக்கக்கூடிய கட் அவுட் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம்.
என்டர்டெயின்மெண்ட் மற்றும் 24 ஃப்ரேம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா. அண்ட் இந்த திரைப்படத்தை முகேஷ் குமார் சிங் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மாஞ்சோ விஷ்ணு, பிரபாஸ், அக்ஷய் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து இதிகாச கதையான கண்ணப்பருடைய கதை. அண்ட் இந்த படத்தை இப்போத்து இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியோட படம் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை பார்த்து மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கீர்த்தி ஷெட்டி கஃபேல கேஷுவலாக அவங்க இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஆர்கேஎஃப்ஐ மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் ஏரமானுடைய இசையில் மணிரத்னமுடைய டைரக்ஷனில் சிம்பு, கமல்ஹாசன் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சுகர் பேபி சாங் வந்து வீடியோ சாங்காக படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள் மனசை கவர்ந்துருக்கு. சம்யுக்தா ஷான் ரீசெண்டாக அவங்களுடைய கேஷுவல் கிளிக்ஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் சித்தார்த்துடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3 BHK. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீ கணேஷ். படம் வந்து ஜூலை 4th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ ரீசெண்டாக படக்குழுவினர் சார்பில் ஒரு ட்ரைலர் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இப்போ ட்ரைலர் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. அனுபவா பரமேஸ்வர் அவங்க செல்வார் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது இன்ஃபினிட்டி கிரியேஷனுடைய தயாரிப்பில் தேசிங்கு ராஜா 2 திரைப்படம் உருவாயிட்டு வருது. அண்ட் இந்த படத்தையும் வந்து எழில் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் சேம் விமல் தான் வந்து இந்த படத்தில் லீட் ரோல் நடிக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஜூலை 11th வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. சமந்தா இப்போ ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கும் போது லாங் ஸ்லிட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய போல்கா ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.